ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த ஸ்டோன் ஒர்க் சாரியில் பார்ட்டி வியருக்கு போடுற மாதிரி கிராண்டான ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த அழகான ஃப்ராக் ஸ்டிச் பண்ண காட்டன் லைனிங் 3 மீட்டரில் எடுத்திருக்கேன். கடையில் லைனிங் வாங்கும் போதே 1 மீட்டருக்கு ஒரு மடிப்பு வர மாதிரி தான் மடக்கி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பக்கத்தில் இருந்து செஸ்டுடைய அளவுகளை எடுத்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம இந்த பக்கம் எடுத்து விட்டுப்போம். இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து செஸ்டுடைய உயரம் பார்த்திங்கன்னா தேயிலுக்கும் சேர்த்து 16 எடுத்திருக்கேன். ஸோ அந்த 16 அளவுக்கு 2 மடிப்பாக போட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியில் தான் செஸ்டுடைய அளவுகளை எடுக்க போகிறேன். இப்போ என் பக்கம் ஃபோல்ட் ஆன பகுதி வச்சுருக்கேன். ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்குது. இதுக்கு நான் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா 3 வேணும். நான் 2.25 மார்க் பண்ணுறேன். அப்போ தான் தேயில் அடித்து திருப்பும்போது 3 இன்ச்சில் வந்துடும் கழுத்து. 2.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கழுத்துடைய உயரத்துக்கு 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். மேலே வச்ச மாதிரியே கீழேயும் 2.25க்கு சரியாக மார்க் பண்ணிக்கிட்டு இது அழகாக ஒரு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். ஷோல்டருக்கு எனக்கு 3 இன்ச்சு வேணும். கழுத்து திருப்புறதுக்கு 4 இன்ச்சு விடணும். அது இல்லாமல் ஸ்லீவ் அட்டாச் பண்ண 1/2 இன்ச்சு விடணும். அப்போது 3.25 2 தேயிலுக்கும் விட்டுட்டு 3.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறேன். பார்த்திங்கன்னா 6.5 இருக்குது. அதே மாதிரி 6.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக செஸ்டோடைய அளவு 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டுக்காக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து சென்டராக பாயிண்ட் பண்ணி அழகாக இதுக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்றதை அளந்து பாருங்கள். பார்த்திங்கன்னா 9.5 வருது. ஆனால் நமக்கு வந்து 9 தான் ஆம்ஹோல் ரவுண்டு. அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கிட்டு அப்புறம் அளந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 9 இன்ச்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஹிப்பு ஜாயின் பண்ணுறது சேர்த்து 16 இன்ச்சு நான் எடுத்துருந்தேன் இல்லையா, அது சரியாக மார்க் பண்ணி இதை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. அதே போல் ஹிப்பு மார்க் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா 10.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட் அண்டை டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து தேயிலுக்காக விடணும் இல்லையா, அதுக்காக 1.5 இன்ச்சு கீழேயும் அதே போல் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இதை அழகாக ஒரு கோடு போட்டுக்கணும். முன்கழுத்துக்கு டிசைன் கொடுக்கணுன்றதால நான் பார்த்திங்கன்னா பின் கழுத்துக்கு மட்டும் ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது பின் கழுத்துக்காக. அதனால் ஒரு லேயர் மட்டும் எடுத்து இதை அழகாக நம்ம வரைஞ்சதுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். முன்கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக அதை எதுவுமே நான் கட் பண்ணலை. வெறும் ஆம்ஹோல் ரவுண்டையும் செஸ்ட்டு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கணும். நெக் சைடு எதுவும் கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா நம்ம எது வரைக்கும் விட்டுருக்கோன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு நாச் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஷோல்டர் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து ஆரம்பிக்கிற இடமும் தெரியணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டு சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது 3/4 ஸ்லீவுக்காக 16 இன்ச்சு தேவை. ஸோ அந்த 16 இன்ச்சு சரியாக இருக்கான்றதை பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ஃபோல்டாக மடக்கிக்கோங்க. உயரத்துக்காக 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கை குழிக்காக 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது அழகாக ஒரு வளைவு கொடுக்கணும். இப்போ வந்து இதை அளந்து பாருங்கள். 9 இன்ச்சு சரியாக இருக்கணும். இப்போ டார்க்காக நான் கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். கையோடைய ஓப்பனுக்காக 6 இன்ச்சில் வைக்கிறேன். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். கையோட ரவுண்டு முடிகிற இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு தானே இருக்குது, நம்ம விட்டது 1.5 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சு பக்கம் நம்மளுக்கு பத்தாது செஸ்ட்டுக்கும் இதுக்கும். அதுக்காக ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டு கைக்கு மட்டும் ஃப்ரண்ட்டோட கைக்குக்காக உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் குடஞ்சி எடுத்துக்கிறேன். மீதமான கிளாத்தில் 2ஆக மடக்கி எடுத்துக்கோங்க. கீழே பார்த்திங்கனாக்கா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எனக்கு 40 இன்ச்சு வரணும். லைனிங்குன்றதால ஒரு 3 இன்ச்சு கம்மியாக எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்திங்கனாக்கா 38 இருக்குது. தேயிலுக்கு வந்து கீழே 1 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போனால் கூட மீதம் இருக்கிற துணி வந்து லைனிங் சரியாக இருக்கும். அதனால் அப்படியே நான் எடுத்துக்கிறேன்.
செஸ்ட்டோட பார்ட்டு வந்து 2ஆக மடக்கிக்கணும். மடக்கி இது வந்து கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அதே போல் அடுத்த சைடு ஆப்போசிட் கார்னரில் இதே போல் கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, இதை வந்து கிராஸாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். லைன் வந்து சரியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மடிப்பு பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வரைஞ்சதுக்கு மேலாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணதை அகலமான பகுதி கீழே போகிற மாதிரியும் குறுகலான பகுதி மேலே போகிற மாதிரியும் வச்சுருக்கேன். சரியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வளைவாக இருக்குது. இது நம்ம நேராக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு போகிற மாதிரி இருக்கும். இடுப்பாண்டா எப்படி நம்ம செஸ்ட் பகுதி கட் பண்ணும்போது சமமாக இருந்ததோ அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டும் சமமாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து கட்டிங் ஃபுல்லாகவே நம்ம லைனிங்க்கு பார்த்தாச்சு. இப்போது இதை வச்சு எப்படி மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்க, இப்போ வந்து சாரீ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சாரீ பார்த்திங்கன்னா முந்தி சைடு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்காக இருக்குது இல்லையா. இதில் வந்து பார்டர் பார்த்திங்கனாக்கா வெல்வெட் பார்டரில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கோல்டு கலரில் செயின் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தனித்தனியாக தான் அட்டாச் ஆகி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி அட்டாச் ஆகி ரெடி டு வேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாரீ இது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, இது வந்து கழட்டி விட்டுக்கலாம். பார்டர் சாரின்னு எடுத்துக்கிட்டாலே முந்தி ஃபுல்லாகவும் ரைட் சைடு வந்து ஹிப்பு வரைக்கும் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் நான் இது வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இப்போ சாரீ எப்படி இருக்குன்றத பாருங்கள். முந்தி சைடு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் சாரீ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே காலுக்கு போகிற சைடு பாதி தூரத்துக்கு மட்டும், அதாவது ஒரு கால்வாசி மட்டுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு ப்ளைனான கிளாத்தாக இருக்குது. இது ப்ளைனான கிளாத்தை நான் தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது பாதி தூரத்துக்கு, அதாவது கால்வாசி ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சாரியை நம்ம 3ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து ஒரு சைடு மட்டும் பார்டர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாதி முந்தி சைடு வந்து பிரித்து எடுத்தாச்சு. ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதில் வந்து 2ஆக மடக்கி எடுத்துக்கிறேன். மடக்கின பார்ட்டில் இந்த மாதிரி செஸ்ட்டுக்கு வச்சு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் வர்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிளாத் மீதமாக இருக்கிற அந்த ஸ்டோன் ஒர்க் பார்ட்டை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். கீழே எனக்கு ஸ்கர்ட்டு பார்ட்டுக்கு 40 இன்ச்சு வேணும். ஆனால் இது வந்து நம்ம டிசைனுக்காக கொடுக்க போகிறோம். அப்போது 10 இன்ச்சு வந்து கம்மியாக இருந்தால் ஓகே. அப்போது 30 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும். 30 இன்ச்சா கீழே பார்டர் இருக்குது, அதனால் தேயில் அடிக்க தேவையில்லை. பட் ஆனால் ஹிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் மார்க் பண்ணியிருக்கிறது 30 இன்ச்சு தான். ஆனால் அதை விட 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது 30.5 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து 2 பார்ட்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அதாவது 2 சைடு வேணும், அதனால் 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிசைனுக்காக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது சுருக்கம் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படின்றதை தைக்கும்போது பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ப்ளைன் கிளாத்தை எடுத்திருக்கேன். இது ஃப்ராக்குக்கு பேக் பார்ட் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். தலைப்பகுதி கீழே போகிற மாதிரி வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கு 40 இன்ச்சு தேவை. தையலுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சு பார்டர் வச்சு அடிக்க போகிறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சு, அப்போது 41 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுலேருந்து மேலே வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ செஸ்ட்டு பார்ட்டை எடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ விட்டுருக்கோன்னா 1.5 விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் சென்டராக லைனிங் கிளாத்தை விட 3/4 இன்ச்சு வந்து கம்மியாக மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா. லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது மொத்தமாக இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் கீழ் கார்னரில் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கணும். ஒரு 3 இன்ச் அளவுக்கு மேலே தள்ளி கட் பண்ணி வளைவாக எடுத்துக்கோங்க. மேலே மார்க் பண்ணது கிராஸாக அதே போல் மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் ஸ்லீவுக்கும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு ஸ்கர்ட்டுக்கு இந்த 1/4 இன்ச்சு ஸ்டோன் ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே ஆல்ரெடி பார்டர் அட்டாச் ஆகி இருக்குது. நமக்கு வந்து 40 இன்ச்சு ஹைட்டு தேவை. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 40.5 இன்ச்சு. அப்போது மேலே சாரீ வந்து கணக்கு பார்த்தாக்கா 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3.5 இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு.
இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கான உயரம் பார்த்திங்கனாக்கா அதே 5 அளவு தான், அகலத்துக்கு 2.25 அளவு தான். சேம் பின்னாடி மாதிரி தான் முன்னாடியும் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்கேல் வச்சு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே அழகாக ஒரு 1 இன்ச்சில் வளைவு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இருக்குது அது கீழேன்றதை பாருங்கள். அதை அப்படியே டேப்பு மடக்கி போட்டிங்கனாக்கா இதோடைய சென்டர் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் இருந்து வெளியில் வந்து ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு வளைவு கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சென்டர் வரைக்கும் கொஞ்சம் கூர்மையாக வர்ற மாதிரி ஒரு வளைவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே போல் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிகிற மாதிரி, அதாவது கீழே நமக்கு ஒரு 3 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வளைவு கொஞ்சம் குறுகலாக இருந்தாலுமே சென்டரில் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இதை அப்படியே வரைஞ்சதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்க்க. இதை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சரியாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இந்த கூரா இருக்கு இல்லையா, இது நவுந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கிறேன். துணி நவராமல் இருக்கிறதுக்கு எந்த இடத்துலலாம் பின் பண்ணணுமோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பின் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம கழுத்துக்கு 1/4 இன்ச்சில் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் அளவுலே தேயில் அடித்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ தேயில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிளாத் மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தேயில் அடித்தது போக மீதம் இருக்கிற துணியில் நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது திருப்பி போடணும். கரெக்டாக அந்த கூரான பகுதி வந்து நல்லா வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு கரெக்டாக இந்த கழுத்துக்கு மேலே படிமான தேயில் ஒன்று போட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து எங்கேயுமே லூஸ் வராத மாதிரி சரியாக அந்த லைனிங் கிளாத்துக்கு நேராக எடுத்து விட்டு அக்கல்லேருந்து கீழே ஹிப்பு வரைக்குமே தேயில் அடித்து எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம சென்டரில் ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை அதை விட 1 இன்ச் அளவு பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்து. இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பிளைன் கிளாத்தை 1 இன்ச் அளவு சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சைடில் பார்டர் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு கேப் விட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆப்போசிட் சைடும் பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணியிருக்கிற சுருக்கம் நவுந்து போகாமல் கரெக்டாக அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சென்டர் அடிச்சிருக்க தேயிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி வர மாதிரி பார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தைச்சதை அழகாக இதுக்கு சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இது நவுந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் துணி இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டரு பேக்கோட ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்னாக்கா நம்மளுடைய ஹார்ம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வருதான்றதை பாருங்கள். அப்போது நம்ம வச்சுருக்கிறது சரியாக இருக்கான்றது தெரியும். அப்போ தான் சப்போஸ் உங்களுக்கு இதாகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி அகட்டிக்கோங்க. சரியாக அகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் அடிக்கணும். சாரிலே வந்து கோல்டு கலர் செயின் லேஸாக இதுக்கு அவுட்லைனாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேங்க. தைச்சி முடித்த பிறகு சென்டரில் பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் பார்டரில் வந்த இந்த ஸ்டோனையே நான் இதுக்கு சென்டராக வச்சு ஒட்டியிருக்கேன். சாரீ எடுத்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய டிசைன் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்டோனு லேஸு எது எப்படி யூஸ் பண்ணாக்கா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அடுத்ததாக துணியை நேர்பக்கம் வச்சு இதுக்கு மேலே பேக் பார்ட் லைனிங்கை வச்சு சுற்றிரும் 1/4 இன்ச்சில் தேயில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு மேலே படிமான தேயில் ஒன்று போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்திருக்கேன். சுற்றிரும் தையலும் அடித்து டாட்டும் பிடிச்சிட்டேன். டாட் பார்த்திங்கனாக்கா 1/2 இன்ச்சு வர மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக ஸ்லீவ்ஸை லைனிங்கோட அட்டாச் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து 1/2 இன்ச்சில் குடஞ்சி எடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ரைட் எது லெஃப்ட் எதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. சுற்றிலும் வந்து தையல் அடித்து திருப்பிக்கணும். இதுக்கு மெயினாக கைக்கு வந்து பார்டர் வந்து மீதமாக இருக்கிறத வச்சுருக்கேன்.
பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சரியாக வச்சு ஷோல்டரு 1க்கு 2 தையல் அடித்து எடுத்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக ரைட் சைடுனா ரைட் சைடு, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு நம்ம குடஞ்சது நேராக வச்சு தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன். சாரீ துணின்றதால அதோட நூல் ரொம்ப மெலிசாக இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்கர்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் லைனிங் இல்லாமல் அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு சரியாக பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் சைட்லேருந்து 9.5 இன்ச் அளவில் சுருக்கம் வச்சு எடுத்துக்கணும். நடுவில் கொஞ்சம் கேப் வரணும் சரிங்களா, அதுக்காக தான் 9.5 இன்ச்சு சொல்கிறேன். ஸ்டோன் நிறைய இருக்கிற பார்ட் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் 10 இன்ச்சு கம்மியாக, அதில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சுருக்கேன். அந்த சுருக்கம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் அளவில் இருக்கணும். இதே போல் இன்னொரு பார்ட்டும் நான் சுருக்கம் வச்சு எடுத்திருக்கேன். இதோட சைடுக்கு ஆல்ரெடி நம்ம முந்தி சைடு பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா பார்டரு, அதை எடுத்து இதோட அட்டாச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி உள்ளே போகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2வது லேயருக்காக அதான் கால் துணியில் ஸ்டோன் இருந்தது இல்லையா, அதில் 42 இன்ச்சு லென்த்துக்கு எடுத்துருந்தோம். இதுவும் 2 இன்ச்சு சுருக்கம் வச்சு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக துணி ஃபுல்லாகவே சுருக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து பேக் பார்ட்டுக்காக ப்ளைன் கிளாத்து. இந்த ப்ளைன் கிளாத் பார்த்திங்கனாக்கா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி டபுளில் போட்டுட்டு சைடாக கட் பண்ணியிருந்தோம், கீழே கொஞ்சம் வளைவாக கொடுத்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கூட 1/2 இன்ச்சு துணி உள்ளே போகிற மாதிரி மடக்கி இந்த பார்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணணும். சென்டரில் இருக்கிறது மட்டும் மடிப்பு பகுதியாக இருக்கும், அதை வந்து விரித்து போட்டிருக்கேன். சைடில் வந்து தனித்தனியாக இருக்கும். குறுகலான பகுதி மேலே வர மாதிரியும் அகலமான பகுதி கீழே போகிற மாதிரியும் விரித்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து துணி வெளியில் விட்டு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த குறுகலான பகுதி ஸ்டிச் பண்ண கையோட கீழ் பார்ட்லேயும் 1 இன்ச் அளவுக்கு மடக்கி உள்ளார ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இதே போல் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. வெளியே தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பேக் பார்ட்டுக்கான நேர்பக்கம் வச்சுருக்கேன். அதே போல் அதுக்கு மேலே ஸ்கர்ட் பார்ட்டுடைய நேர்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டுமே நேருக்கு நேராக இருக்குது. ஓகேவா. இதுக்கு பிறகு செஸ்ட்டுடைய கெட்ட பக்கமும் ஸ்கர்ட் பார்ட்டுடைய நேர்பக்கமும் நடுவில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி தைச்சதுக்கு பிறகு நம்ம நேர்பக்கம் திருப்பி பார்க்கும்போது பிசிறு எதுவுமே வெளியில் வராது. நம்ம வந்து ஓவர்லாக் அடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நடுவில் போயிடும், 2 கிளாத்துக்கும் நடுவில் இந்த பிசிறுங்கள்லாம் உள்ளே போயிடும். கொஞ்சமாக மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. தையலை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கான கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். ஸ்கர்ட் பார்ட்டுக்கான லைனிங் வந்து அதுவும் கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே அழகாக 2 தையல் அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மடிப்பு பகுதி நல்லா மேலே வர மாதிரி இப்படி திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம 9.5 இன்ச்சில் சுருக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அதோடைய பார்டர் உள்பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பார்டருக்கு 2த்துக்குமே கேப் வந்து இருக்கணும். மறந்துடாமல் பின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க இன்னொரு லேயர் வந்து இதோட வச்சு அட்டாச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கால் துணி அளவுக்கு ஸ்டோன் ஒர்க் இருந்ததில்ல, அது வந்து கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது நம்ம செஸ்ட்டு சைடு வந்து நேர்பக்கமாக இருக்குது, மீதி வச்சுருக்க 2 லேயருமே கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு 2 தையலாக அடித்து எடுத்துக்கணும். பேக் பார்ட்டுக்கு எப்படி மொத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு கட் பண்ணோமோ அதே போல் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வயிறாண்ட கொஞ்சம் உப்புன்னு தூக்காமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெட்ட பக்கமாக திருப்பி போட்டுட்டு கையிலேருந்து கீழே வரைக்குமே சரியான அளவில் மார்க் பண்ணி தைக்கணும். அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவுடைய ஓப்பனை அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டும் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செஸ்ட்டுக்கும் அதே போல் மார்க் பண்ணிக்கிட்டு ஹிப்புடைய அளவும் மார்க் பண்ணிக்கோங்க.
பிறகு ஸ்ட்ரெயிட்டாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். இதில் ஸ்கர்ட் பார்ட் 5 லேயராக இருக்குது. நம்ம வந்து லைனிங்க்கு 2 லேயரும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓவராலாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பார்க்க இப்படி தான் இருந்தது. ஸ்டோன் ஒர்க் சாரீ ஹெவியாக இருக்குன்ட்டு பீரோவில் அடுக்கி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணி போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் பட்டு சாரியில் எப்படி ஒரு லாங் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறது வித் நெக் டிசைனோட அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னாக்கா இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் அழகான டிசைனர் ஃப்ராக்கோட பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.